ஏன் நான் அப்பா கூட படுக்கக்கூடாது? கொஞ்ச நேரமாக அப்பா கூட படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, எதுக்கு? ஏன் உனக்கு எழுதி தந்திருக்கா உங்கள் அப்பாவை? நான் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன்னா நான் படுப்பேன். நான் தான் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு, நீ ரெண்டாவது தான். போ. நான் தான் படுப்பேன், நான் தான் அப்பா கிட்ட படுப்பேன். நீ படுக்கக்கூடாது, நீ வெளியில் போ. நீ வெளியே போய் நான் உனக்கு அதில் பாய் விரித்து தரேன், படுத்துக்கண்ணா. உனக்கு பிடிக்கலன்னா என்ன? அப்போ நீ எப்படி என்ன வந்து அப்பாட்ட படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவ? உனக்கு அப்பா பிடிச்சிருக்குன்னா நான் கிட்ட படுக்கக்கூடாதா? அப்படியா? சரி, நீ உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் அங்கே தனியாக அங்கே தள்ளி படுத்துடணுன்னா நானும் அக்காலும் பெட்ரூமில் படுப்போம். உங்கள் வீட்டில் நீங்கள் படுங்க, நாங்கள் யாரையும் தொந்தரவு பண்ணலைண்ணா. இந்த பிள்ளைகள் வந்தாலே இப்படி தான். அம்மை அப்பையும் பிரிக்கிறதுக்குனே இருக்கு. போங்கடி குந்தாணியலாம். வாய் பேசுறதுக்கு இன்னும் ஒழுங்காக வரல. ஆனால் இந்த இங்கேருந்து வண்டலூர் ஜூ வரைக்கும் கிளியுது வாய். நான் வீடியோ எடுத்துகிட்டு வேலையை பார்த்துட்டு வெளியே போகணுமா? எனக்கு தெரியும்னா நீ ஒன்றும் சொல்லித்தரான்டா. நீ வாய முடிச்சு விட்டா செல்ல முழுங்கிருவா புள்ளுக்கு. வாய் முடிச்சு நீ வாய் முடிச்சு தாண்டி சண்டை போடாத, என்கிட்ட தூக்கி வெளியே போட்டுருவேன்.